ரிச் இன் புரோட்டீன், கால்சியம், அயர்ன், மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னா அது இந்த டோஃபு சொல்லுவேன். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காம வீட்லயே இதை எப்படி சுலபமா ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். 8 to 10 hours ஓவர் நைட் நல்லா இந்த சோயாபீனை கிளீன் பண்ணி ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில ஊறி இருக்கிற இந்த சோயாபீனை லேசா இந்த மாதிரி ரப் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். 8 to 10 hours நல்லா ஊறி இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கின்னை எடுக்க முடியும். ஸ்கின்னோட சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை அதுல இருக்கும். அதனால அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாலை எடுத்தோம்னா தான் நல்லா இருக்கும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 250 கிராம்ஸ்ல இருந்து 300 கிராம்ஸ்குள்ள தான் சோயாபீன் எடுத்து ஊற வச்சிருந்தேன். அதுல இருந்து எனக்கு ஒரு 3 லிட்டர் அளவுக்கு சோயா மில்க் அதுல இருந்து எடுக்க முடிஞ்சது. எடுத்த பாலை இந்த மாதிரி அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சணும். இந்த டோஃபு ப்ரிப்பரேஷன்லயே மசாலா டேஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ், ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து பால் காஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டு லேசா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுறணும். இதெல்லாம் வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான். இல்ல பிளெயின் டோஃபுவாவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம சேர்த்திருந்த இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரை இதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வினிகர் மிக்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதை ரெஸ்ட்ல விட்டுறணும். ரொம்ப நேரம் போட்டு கிண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டோஃபு வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால வினிகர் சேர்த்து அது கடல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறணும். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா திரிஞ்சு வந்திருந்தது இல்லையா, அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி அது மேல ஒரு துணி எடுத்துட்டு திரிஞ்சு வந்திருந்த பால்ல உள்ள தண்ணி எல்லாம் வடிகிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பன்னீர் மேக்கர் பாக்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதுல இந்த திரிஞ்சு வந்திருந்த பால் இது எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ணும்போது அது மேல கொஞ்சம் ஒரு வெயிட்டை வச்சு செட் பண்ணணும். ரொம்ப நேரம் அதையும் ரொம்ப ஹெவியான வெயிட்டா வச்சுட்டா கூட அந்த டோஃபு மறுபடியும் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சாலே போதும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத ஒரு ஹெல்த்தியான டோஃபு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம்.